என்னை அப்படிதான் சில பேர் சொல்லுவாங்க, இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அது அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இது எங்கே வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில நேரத்தில் நான் கேட்குவேன், கேட்க மாட்டேன்னு சொல்ல. ஒரு சின்ன பிள்ளைங்க சொன்னாலும் கேட்குவேன், ரட்சிக்கப்பட்டவங்க சொன்னாலும் கேட்குவேன், ரட்சிக்கப்படாதவங்க சொன்னாலும் கேட்குவேன். ஆனால் கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், என்னை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர், இந்த காரியத்தில் நீர் என்ன சொல்லுகிறீர், என்னுடைய படிப்பை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர், உனக்கு எது சித்தம், அந்த வழியில் நீர் என்னை நடத்துவீராக சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை சரண்டர் செய்து விட்டோம் என்று சொன்னால், நான் சொல்றேங்க, அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுத்த பிறகு அவர் சரியாக தான் நடத்துவார். அப்ப ஆண்டவரை பற்றி நாம் பல கோணங்களிலே பார்த்து வருகிறோம். ஏன் இந்த தெய்வத்தை பற்றி நான் அதிகமாய் பேசுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதராக இருக்கிற நாம், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய பெயர். அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற சத்தியங்களை நான் அறிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் ஆசீர்வாதமானதாக மாறிவிடும் என்பதுதான் வேதம் கூறுகிற ஒரு சத்தியம். வேதம் முழுவதிலுமே தேவன் சொல்கிறது என்னவென்று சொன்னால், என்னை அறிந்து கொள்ளுங்கள், என்னை பற்றி கொள்ளுங்கள், என்னை புரிந்து கொள்ளுங்கள், என் சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது என்னை தேடுங்கள், என் ராஜ்யத்தை தேடுங்கள், என் நீதியை தேடுங்கள், என் சித்தத்தை, தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப அவரைத்தான் இன்னும் இன்னும் அதிகமாக நாம் அறிய வேண்டும். இயேசுவை அறிய அறிய, இயேசுவை பற்றி தெரிய தெரிய அவர் மேல் நம்பிக்கை பெறுகிறோம். எல்லா காரியங்களுக்கும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க துவங்கி விடுவோம். எல்லா காரியத்துக்கும் அவர் மேல் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை செழிப்பாய் மாறிவிடும். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் சேர்ந்துவிடும். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் பாருங்க. அவர் அன்புள்ளவர், அவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லி நாம் எரேமியா 31:3 பார்த்தோம். அவருடைய அன்பினால் தான் நாம் இழுத்துக் கொள்கிறார் என்று சொல்லி. சங்கீதம் 103:8, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவருடைய உருக்கத்தினால், இரக்கத்தினால், நீடிய சாந்தத்தினால், மிகுந்த கிருபையினால் நமக்கு நிச்சயமாகவே நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாவது சத்தியம். சங்கீதம் 145:8, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மீண்டும் சொல்லுகிறது சங்கீதம் 145:8, உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இயேசுவை பற்றி நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் நம்புகிற இந்த உலகத்தில் இன்றைக்கும் மனிதர்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை பற்றி நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். பல நேரங்களில் ஈஸியா சொல்லிடுறாங்க, ஏன் தான் கடவுளை என்ன அப்படி சோதிக்கிறானோ, ஏன் தான் எனக்கு இந்த கஷ்டத்தை கடவுளை கொடுக்குறானோ அப்படின்னு சொல்லி சில பேர் வாயிலே சொல்றாங்க. சில பேர் கடவுளை குற்றப்படுத்துகிறாங்க. சில பேர் வெளியே சொல்லனாலும் மனதில் நினைச்சுக்கிறாங்க, ஏன் தான் இந்த தீங்கு எனக்கு கொடுத்தாரா கடவுள், ஏன் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தாரோ, ஏன் தான் இந்த பண கஷ்டத்தை கொடுத்தாரோ, ஏன் தான் இந்த வியாதியை கொடுத்தாரோ. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, யோவேல் 2:13 படி நீங்களும் நானும் ஆராதிக்கிற, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைக்கு காரணர் அல்ல. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஒரு தீமையுமே நமக்கு நேரிடக்கூடாது என்று தான் அவர் விரும்புகிறார். அப்ப ஏன் தீமை நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, வேதத்துக்குள்ள போய் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து தான் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிலும்
எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படாது. நம்முடைய புத்தி கெட்டலைன்றதுனால நம்முடைய மனசுலையும் நம்முடைய எண்ணத்திலையும் வந்தத்தை நம்ம பேசிடக்கூடாது. கர்த்தர் தான் நம்மளுக்கு தீங்கியும் வியாதியும் பிரச்சனையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் தீங்குக்கு படுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தீங்கு இருக்கும் என்று சொன்னால் நம்மை இன்னும் பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த மக்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு அவர் சொல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனிடத்தில் திரும்பாததுனால, தேவனோடு நல் உறவு இல்லாததுனால ஒருவேளை தீமை நேரிடலாம். ஆகவே தேவனிடத்தில் திரும்புங்கள். யோவான் 4:2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். எல்லாம் சொல்லுங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒருவரையும் நரகத்தில் போடுகிறதற்கு, ஒரு மனிதனின் நரகத்தில் போடுகிறதற்கு தேவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனால்தான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஒருவரும் கெட்டு போவது. இன்னைக்கு நம்முடைய கண் பார்க்க நம்முடைய எல்லைகளிலே நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்களே. வியாதியிலே கெட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், கடல் பிரச்சனையில் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், பாவத்தில் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், மதுபானத்தினால் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், போதை வஸ்துகளால் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்களே, மற்ற எத்தனை பாவங்களினால் கெட்டுக்கொண்டு இருக்கிறார்களே. அப்படி கெடுவது, ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற, தீங்குக்கு மனஸ்தாபப்படுத்துகிற நல்ல தேவன் என்று இந்த யோனா அறிஞ்சிருந்தா. நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? யோனா சொல்றான், எனக்கு தெரியும் பாப்பு, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுற தேவனை எனக்கு நல்லா தெரியும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நன்றாய் இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க முடியும். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி அவர் நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பி ஜெபிப்போம் என்று சொன்னால் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு உருக்கமும் இரக்கமும் அன்பும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த தேவனை நாம் ஒவ்வொரு புத்தகங்களிலே இந்த தேவனுடைய மகத்துவங்களை குறித்தும் இந்த தேவன் யார் என்பதை குறித்தும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி அன்பும் இரக்கமும் உருக்கமும் அனாதி சிநேகமும் கிருபையும் உள்ள தேவன் யார் என்பதை நான் கடந்த நாட்களிலே ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரலும் கூட ஒவ்வொரு புத்தகத்திலும் அவர் எவ்வாறு வெளிப்படுகிறார், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே எப்படி வெளிப்படுகிறார், அவருடைய வல்லமை எப்படி மக்கள் மத்தியிலே இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அன்றைக்கு எப்படி கிரியை செய்தது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொண்டு வந்தேன். உபாகம் வரையிலும் வந்திருந்தோம். அதில் இடையிலே விட்டு போனதான என்னாகும் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இந்த நாளிலே உங்களுக்கு வாசித்து, என்னாகும் புஸ்தகத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ததான நன்மைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி செய்கிறார், இன்றைக்கு நமக்கு இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் கூட சில நன்மைகளை செய்யும்படியாய் வாக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் அதிலே 1வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி. அப்ப இந்த தேவன் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற இந்த தேவன், இவர்தான் எகிப்திலிருந்து இவர்களை மீட்டார், பார்வோனின் கையிலிருந்து இவர்களை மீட்டார், புறப்பட பண்ணினார். 2ஆம் வருஷம் ஆகியிருக்கிறது. முதல் தேதியிலே சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி. இந்த மோசேயை நோக்கி அப்படின்ற இந்த வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக மோசேயினிடத்தில் பேசினதை, தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தும்படியாய் மோசேயினிடத்தில் பேசினதை, இந்த மோசேயை நோக்கி அப்படின்றதான இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை
இந்த எண்ணாமத்தின் புஸ்தகத்திலே கிட்டத்தட்ட 80 தடவைக்கு மேலாக பார்க்க முடியும். மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி. அப்படின்னா என்ன தெரிகிறது? நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு அன்றைக்கு மோசே ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். வாசித்து பார்த்தீங்களாக்கா, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும், எப்படி பாவ நிவாரண பலிகளை செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எப்படி எழுந்திருக்க வேண்டும், எப்படி உடையணிய வேண்டும், எல்லாவற்றையும் போதித்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பனாக இந்த தேவன் அங்கே வெளிப்படுகிறார். என்னாகமும் 1:54 கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளை பாருங்க. இது அந்த காலத்துல இப்ப அன்பாய் ஆண்டவர் போதிக்கிறார் நமக்கு. இன்னைக்கு நம்ம ஈஸியா நம்ம பல நேரங்களில கட்டளைகளை நாம் மீறி நடந்து விடுகிறோம், கட்டளைகளை கேட்டும் கேளாமல் போய் விடுகிறோம். அந்த காலத்தில் அப்படி அல்ல. தேவன் ஒரு கட்டளையாக கொடுத்து அந்த கட்டளையின்படி செய்யும்படியாக அவர்களை கமெண்ட் பண்ணுகிறார். அதே போல கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். எல்லாம் சொல்ல எல்லாவற்றையும். இன்னைக்கு நம்மளோட கர்த்தர் எவ்வளவு காரியங்களை பேசுறாரு. எல்லாவற்றையும் நம்ம செய்யறோமா? பல நேரங்களில் முழுமையாய் செய்யறதில்ல. ஆனால் முழுமையான ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறோம். எல்லாம் செய்யறாரு. இது மன்னிச்சிருன்றாங்க, மன்னிக்கிறோமா? இது விட்டுருன்னு சொல்றாரு, விடுறோமா? அப்ப இந்த ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு பிரியம் இல்லைப்பா, இந்த மதுவான எனக்கு பிரியம் இல்லை, இந்த ஆலயமா இருக்கிற என்னுடைய சரீரம், இந்த சரீரம் என்னை நீ அறிந்து கொண்டு இருக்கிறாய், இந்த சரீரம் ஆலயமா இருக்கிறது, இந்த சரீரத்தை பீடினாலேயோ சிகரெட்னாலேயோ பான்பிராக்னாலேயோ இப்படியெல்லாம் போட்டு கெடுக்கிறது சரியில்லைப்பா, பாவம்னு சொல்லுங்க. இது 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 பெரிய பாவம்னு சொல்லலைங்க. அவனே அதை பேக் பண்ணி விற்கிறவனே அது மேலே போட்டான், இது உனக்கு கேடு உண்டாகும்னு மனுஷனே சொல்லிவிட்டான். அதையும் தாண்டி தேவனை சொல்றாரு, இல்லைப்பா இது உன் வாழ்க்கையை கெடுத்துரும், உனக்கு வியாதியை கொண்டு வந்துடும். பாருங்க, பலவிதமான பாவத்தை செஞ்சு வியாதி வந்த பிற்பாடு, சாபம் வந்த பிற்பாடு ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணுமா. ஒரு 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 ஊழியக்காரர் இவ்வாறாய் சொன்னார். ஆனால் அது 100க்கு 100 உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. வேதத்தில் அப்படி நாம் பல ஆதாரங்களையும் காண்பித்தாலும் அது எல்லாம் சரியானது என்று சொல்லிவிட முடியாது. அதாவது தேவன் பாவத்தை மன்னிப்பார், பாவத்தின் விளைவை நாம் அனுபவித்தாக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அப்படி கூட இல்லை. பாவத்தை மன்னிக்கும் பொழுது அந்த பாவத்தின் விளைவாய் இருக்கிற அந்த வியாதிகளோ அந்த தீமைகளோ கூட நம்மை விட்டு நீங்கி போகிறதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு சில நேரங்களிலே தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே வந்து அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் துணிகரமாய் உபச்சாரம் செய்தால், துணிகரமாய் மனதுபாரம் அணிந்தால், ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியான பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தும்படியான துக்கமான காரியங்களை மீண்டும் மீண்டும் துணிகரமாய் செய்தால் பாவம் மன்னிக்கப்படும். அதனால் வந்த தண்டனை ஒருவேளை நின்று விடலாம், பாவம் மன்னிக்கப்பட்டு விடலாம். துணிகரமாய் செய்கிற பாவம் ஒருவேளை மீண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது மன்னிக்கப்பட்டு விடலாம். துணிகரமாய் செய்த பாவத்தினால் வந்த அந்த விளைவு, அந்த வியாதியா இருக்கலாம், பொருளாதார நஷ்டமா இருக்கலாம், அதை தேவன் சில நேரத்தில் மாற்றாமல் விட்டு விடுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே தேவனை அறிந்திருக்கிற நாம், இயேசுவை பின்பற்றுகிற நாம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம், நீதிமானாக்கப்பட்ட நாம், கை ஏந்தி பரிசுத்த பந்தியை வாங்குற நாம் மதுபானத்தை ஏந்தினால் ஒருவேளை அதனுடைய தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டுமோ, அது கர்த்தர் அறிவார். அதனால் தான் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், தேவனை துதிக்கிற இந்த வாயிலே, நன்றி என்று சொல்லுகிற இந்த வாயிலே, ஸ்தோத்திரம் இயேசுவே என்று சொல்லுகிற இந்த வாயிலே சாபமான எதுவும் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படிப்பட்ட வாயில் கெட்ட வார்த்தைகளே வெளியே வரக்கூடாது என்று சொன்னால் மதுவானம் எப்படிங்க உள்ள போலாம், பீடி புகை எப்படி உள்ள போலாம்? இதனுடைய இந்த பாவத்தை ஒரு வேளை தேவன் உனக்கு மன்னிச்சிடலாம். விளைவு
அந்த பான் பராக்க போட்டதுனால, அந்த பீடாவை போட்டதுனால, அந்த மதுபானத்தை அறிஞ்சதுனால, அந்த உபச்சாரத்தை செய்ததுனால அந்த விளைவு, அந்த வியாதி, கண்ணீர் விட்டு அழுதாலும் கூட சில நேரத்தில் அது நீக்கப்படாது. ஆத்மா மாத்திரம் வச்சுக்கப்படலாம். சில நேரத்தில் வாழ்க்கையே போய்விட்டது. அநேகர் நீங்க பார்க்கிறீங்க உலகத்துல பாவத்தினால் வந்த விளைவு அப்படி அனுபவிக்கிறாங்க. ஆகவே தான் ஒரு கிறிஸ்துவனுக்கு பாவம் செய்யாதேன்னு சொல்றதில்ல. நீ எத்தனை பாவத்தை செஞ்சாலும் ஆண்டவர் ஒருவர் மன்னிச்சிருவார் ஒரு விசுவாசத்தை தேவன் உனக்கு தந்திருந்தால், நீ தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை பறி போய்விடும். இதுதான் தேவனுடைய கட்டளைகள். ஆகவே தான் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் பல நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகத்திலே கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். எல்லாம் சொல்ல செய்தார்கள். நானும் செய்வேன், நானும் கீழ்ப்படிவேன், நானும் பயப்படுவேன். ஹல்லேலூயா. என்னாகும் 2:34. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடைகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அவங்களுக்கு போதிக்கிறார். அங்கேயே அவங்க தங்குறாங்க. எங்க இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறாருங்க. அதனால் தான் சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான், பாவைகளுடைய வழியில் செல்லாமல் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலோ. பார்த்தீங்களா எப்படி சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர் நம்மளுக்கு. அவங்களுக்கு அப்படியே சொல்லி இங்கதான் தங்கணும். என்ன சொல்ற, இந்த கொடியின் கீழ், தங்கள் கொடிகளின் கீழ்னு ஒரு அர்த்தம் பாருங்க. ஒரு கொடி அவங்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கொடியின் கீழே தங்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கொடி கொடுக்கப்படலை, சிலுவை கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எல்லாம் சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கி இருப்பேன். இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற நம்மளுக்கு நிழல். கொடியின் நிழல் எதுங்க? சிலுவை கொடி, சர்வ வல்லவருடைய நிழல். இங்கு தங்கியிருந்தா எப்படிங்க பாவமும் சாபமும் வியாதிகளும் நம்மை மேற்கொள்ள முடியும்? ஆகவே தான் தங்குற இடத்த உங்களுக்கு சொல்றாரு, தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் கொடி. எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க தம்முடைய ஜனங்களுக்கு. இப்படியாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இன்றைக்கும் உண்டு. நீதிமொழிகள் 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் கட்டளைகளை கை கொண்டால் பிழைப்பேன். அவரே சொல்றாங்க, அவருடைய கட்டளை. எதுக்குங்க இது எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்காரு? ஞாயிற்றுக்கிழமை கக்கத்தில் வச்சுக்கிட்டு திருப்பி கொண்டு போய் செல்ஃப் மேலே வச்சுட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வந்து இங்கே மடி மேலே வச்சுட்டு இருக்கிறதுக்கா? இல்லைங்க, இதை வாசித்து தியானித்து கேட்டு உணர்ந்து கீழ்ப்பிடிந்து வாழும் பொழுது பிழைப்பாய். நீங்க சொல்றீங்கல்ல, தாய் தோப்பு சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை நல்லா பொழைக்கணுங்க, என் பிள்ளை கட்டி கொடுக்கறத நல்லா பொழைக்கணுங்க, என் பையன் நல்லா பொழைக்கணுங்க, என் பிள்ளை நல்லா பொழைக்கணுங்க. சரி, நல்லா பொழைக்கணும்னு ஆசைப்பட்டியே, நன்றாய் பிழைப்பதற்கு தேவையான சத்தியத்தை ஊட்டினாயா? நன்றாய் பிழைப்பதற்கு தேவையான கடவுளுடைய வார்த்தையை போதித்தாயா? அதை ஒரு நாளாவது படிக்க சொன்னாயா? அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. கடவுளுடைய வார்த்தையை பற்றி அக்கறையே இருக்காது. ஆனால் நல்ல வரனா வரணும், நல்ல கணவனா வரணும், நல்ல மனைவியா வரணும், நல்லா வாழணும், நல்லா பொழைக்கணும், 16 பெத்து பெருவாழ் வாழணும் சும்மா வாயில் சொல்லிவிடு. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழியில் 4:4, என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளை கைக்கொள், அப்பொழுது கட்டளை கை கொண்டிருந்தாங்க பிழைப்பு. அதான் வாழ்க்கை. நல்ல வாழ்க்கைக்கு கடவுளுடைய கட்டளை காத்து நடக்க வேண்டும். தேவன் சொல்கிறார் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் இவர்! என்னாகமத்தில் அப்படி போதிச்சாரு, வேதம் முழுவதையும் போதித்து கொண்டே வர்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஒண்ணுமே புரியாத இருக்கிற சூழ்நிலையில தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஜெபிச்சா நிச்சயமாய் வழிகாட்டுவாருங்க. வழிகாட்டுவாரா? அவர் காட்டுவார், அவர் பேசுவார், அவர் தெரிவிப்பார், அவர் வழி நடத்துவார்.
அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை அப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்களே அப்படின்னு ஜெபித்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. 1 ராஜாக்கள் 8:36. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து. இன்னைக்கு நாம் நடக்க வேண்டிய நல்வழிகளை இயேசப்பா தான் நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் போதனைகளை, இயேசு புதிய ஏற்பாட்டில் வந்து அவர் வல்லமையுடையவராய் வந்ததுமே நான் அந்த தேவனுடைய குமாரன், மனுஷனாய் நான் வந்திருக்கிறேன், வாங்க, உனக்கு பணம் வேணுமா பெற்றுக்கொள், சுகம் வேணுமா பெற்றுக்கொள், அற்புதம் வேணுமா பெற்றுக்கொள், ஆசீர்வாதம் வேணுமா பெற்றுக்கொள், சாப்பாடு வேணுமா பெற்றுக்கொள் என்று சொல்லி வெறும் அற்புதங்களை செய்துவிட்டு அவர் போகவில்லை. வியாதிகளை சுகமாக்கினார், பேய்களை ஓட்டினார், அற்புதங்களை செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆனால் அதே நேரத்தில் என் இயேசு போதித்தார், போதித்தார், போதித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் போதனையை கேட்காமல் உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான நன்மைகளை அனுபவிக்க முடியாது. ஒருவேளை அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, நீடிய சாந்தத்தினால் ஒரு சில நன்மைகள், இயற்கையான சில நன்மைகள், பொதுவான நல்ல சில நன்மைகள், வேதம் சொல்லுகிறது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி தம்முடைய மலையை வருஷிக்க பண்ணுகிறார் என்கிற அவருடைய கிருபையினால் கிடைக்கிற பொதுவான சில நன்மைகளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். ஆனால் அவருடைய போதனைகளை கேட்கும் பொழுது மாத்திரமே பூரணமான நன்மைகளை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு அற்புதங்களை விரும்புகிற அநேகர், சுகத்தை விரும்புகிற அநேகர், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை விரும்புகிற அநேகர், இயேசுவினிடத்திலிருந்து நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்க்கிற அநேகர் எங்களுக்காக வந்து ஜெபியுங்கள், எங்களுக்காக எங்கள் வியாதியை குணமாகும்படியாய் ஜெபியுங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் தொல்லை நீங்கும்படியாய் ஜெபியுங்கள். ஆமாம், அவைகள் நீக்குகிறார், சுகத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். ஆனால் அவருடைய போதனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய், நித்தியமாய், பரலோகம் வரையிலும் நம்மை நன்றாய் நடத்துகிறதற்கு தேவையான அஸ்திபாரமாய் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். பேதுருவினிடத்தில் அவர் பேசும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், எங்கே போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள். எப்படி சொன்னா பாருங்க, என்ன வார்த்தை? வாழ வைக்கிற வார்த்தை இயேசுவினிடத்தில் உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை கேட்க மறவாதிருங்கள், வார்த்தையை தியானிக்க மறவாதிருங்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையிலே அங்கமாய் இருந்து தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்களும் வாசிக்கிறதில் ஆர்வமாயிருங்கள். இந்த வார்த்தைகளால் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். அவர் போதித்து நடத்தி நல்வழியில், எல்லாரும் சொல்லுங்க, நடக்க வேண்டிய நல்வழியை எனக்கு போதிக்கிற நல்ல இயேசு உண்டு. கொலோசியர் 3:16. உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே. எல்லாம் சொல்லு, கிறிஸ்துவின் வசனம் அப்படின்னா என்ன? கிறிஸ்துவின் வசனம் அப்படின்னாக்கா இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து யார்? பழைய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு இருக்கிறாரு. வெறும் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலே அவர் தேவகுமாரனாகவே இருந்தார், பிதாவின் வலது பார்சல் செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லும் பொழுது அங்கே வழி நடந்த பொழுது அங்கே செய்த அற்புதங்களிலெல்லாம் இருந்தவர் இயேசு, கூட நடந்தவர் இயேசு. அதனால்தான் தண்ணீரை வரவழைக்கிற விஷயத்தில் பவுல் மூலமாக பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். ஞான கண்மலையிலிருந்து தண்ணீரை தந்தார், அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தார், உலகத்தில் வெளிப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே மனிதனாக வெளிப்பட்டது. அப்ப இந்த இயேசுவின் வசனம் உங்களுக்கு உள்ளே. இன்னைக்கு வசனம் எங்க இருக்குது?
எல்லாரும் சொல்ல, வசனம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது என்னது? இது இயேசுவின் வசனம். இது என்ன பண்ணணும்? இந்த வசனம் என்ன பண்ணணும்? அவ்வளோதான், போச்சு. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு உள்ளே, சொல்லுங்க, எனக்கு உள்ளே இந்த வசனம் வர வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இங்கே இருக்கிறது இங்கே வரலன்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி இல்லை. ஏதோ நாங்கள் ஜெபிக்கிறதுனால, தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்க அபிஷேகத்தினால நாங்கள் ஜெபிக்கிறதுனால சில சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் ஓகே இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த வசனம் நிரம்பி விட்டால் உங்கள் வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதங்கள் பெருக துவங்கிவிடும். ஆகவே தான் ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இன்னும் இதோட இன்னும் எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பர். மீட்பர் யாருங்க? அவர் தான் இயேசு. சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை எனக்கு போதித்து, எல்லாரும் சொல்லுங்க, பிரயோஜனமாக இருக்கிறத எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு உண்டு. பல நேரங்களில் எல்லாரும் நம்மளுக்கு போதிப்பாங்க. அப்பா போதிப்பாங்க, அம்மா போதிப்பாங்க, பெரியவங்க போதிப்பாங்க, பாஸ்டர் போதிப்பார், ஊரில் இருக்கிற பெரிய அனுபவசாலிங்கெல்லாம் போதிப்பாங்க. என்ன தெரியும்? இதை செஞ்சால் நீ பழச்சிக்குவேன், இப்படி போனால் பழச்சிக்குவேன், இந்த தொழில் செஞ்சால் பழச்சிக்குவேன், இந்த படிப்பு படித்தா பழச்சிக்குவேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நல்லது, அவங்களுடைய எல்லா விதமான போதனைகள், அறிவுறுத்தலுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நமக்கு எது பிரயோஜனமானதுன்னு அவங்களுக்கே கூட தெரியாது. சில நேரத்தில் நமக்கு எது பிரயோஜனம், எனக்கு எது பிரயோஜனம் தெரியாது. என்னை அப்படி தான் சில பேர் சொல்லுவாங்க, இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அது அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இது எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில நேரத்தில் நான் கேட்குவேன், கேட்க மாட்டேன்னு சொல்ல. ஒரு சின்ன பிள்ளைங்க சொன்னாலும் கேட்குவேன், ரட்சிக்கப்பட்டவங்க சொன்னாலும் கேட்குவேன், ரட்சிக்கப்படாதவங்க சொன்னாலும் கேட்குவேன். ஆனால் கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? என்னை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த காரியத்தில் நீர் என்ன சொல்லுகிறீர்? என்னுடைய படிப்பை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? உமக்கேது சித்தம், அந்த வழியில் நீர் என்னை நடத்துவீராக சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை சரண்டர் செய்து விட்டோம் என்று சொன்னால், நான் சொல்கிறேங்க, அவர்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுத்த பிறகு அவர் சரியாக தான் நடத்துவார், சரியாய் நடத்துவார். அதனால தான் நம்ம ஏன் அப்படி தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் போதித்து பாருங்க. போதிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் மாத்திரம் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர் தான் வார வாரம் போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. நான் மாத்திரம் போதிக்கிறது இல்லைங்க. எனக்குள்ளே அவருடைய ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்களை நினைப்பூட்டுகிறார், எடுத்து சொல்லுகிறார். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அவருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து காண்பிக்கிறதற்காக என்னை பயன்படுத்துகிறார். ஆனால் அதையும் தாண்டி, நன்றாய் புரிந்து, அதையும் தாண்டி உங்களுக்குள்ளேயே தேவனுடைய ஆவியானவர் இருந்து உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தி, வசனங்களை நினைப்பூட்டி, ஓ ஷாபா ராகாமா தானா ஷாடா ரபா, அனுபவிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? நினைப்பூட்டுறாருங்க. என்னத்தை நினைப்பூட்டுறாரா? இயேசு வசனத்தை நினைப்பூட்டுறாரு. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டுமா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஆவியானவருடைய இந்த நிறைவினால பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிரப்புறாரு. இங்கே இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவர் ரட்சிக்கப்படாது இருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்புகிறீர்கள், அப்போ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார், வருகிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார் கடவுளுடைய ஆவியானவர். ஆனால் நினைப்பூட்டுகிறார். அதனால் தான் பவுல் சொல்லும் பொழுது, இன்னப்படி வேண்டிக் கொள்ளுகிறது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியான விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று. அப்ப இந்த இடத்துல பாருங்க, நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். எதை நினைப்பூட்டுகிறார்? அவருடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். நாம் சில நேரத்தை அழுதுகிட்டே இருப்போம். நான் நேற்று தினத்தில் ஒரு காரியத்தை குறித்து ஒரு கலக்கம் வந்து விட்டது. கலக்கம் வந்த உடனே செபிக்க முடியல.
ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும்னு துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், போகிறதுக்கு டைம் பத்தல. ஒரு பயங்கர கலக்கம். உடனடியாக கண்களை மூடி போய் நான் செபிக்க ஆரம்பித்த பொழுது ஆவியானவர் நினைப்பூட்டினார். என்னத்தை நினைப்பூட்டினார் தெரியுமா? அந்த கலக்கத்துக்கு நீ கலங்கிறதுனால அது மாறுறதில்ல, நீ கலங்கிறதுனால அந்த நிலைமை உன் மனசுல இருக்கிற அந்த கலக்கம் நீங்கிறதுல, அந்த கலக்கத்தை நினைக்கிறதுனால மாறுறதில்ல. ஆண்டவர் சொன்ன ஆண்டுடைய வார்த்தையை நினைப்பூட்டினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே இயேசுவின் நாமத்தில் நான் கலங்க மாட்டேன். யெகோவா ஈரே அவர் பார்த்து கொள்வார். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என் தூதருக்கு கட்டளையிடும் என்று சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு ஒரு 3 வசனங்களை நினைப்பூட்டினார். அந்த வசனங்களை வாயிலே அறிக்கை பண்ணினேன், அந்நிய பாஷையிலே பேசினேன், கலக்கம் வெளியேறியது. கமனா சத்தடதி ஆத்துருவா. யோசித்து பாருங்க, இப்படிதான் ஆவியானவர் நடத்துகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில. அந்த நேரத்தில் ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி, பாஸ்டர் ரொம்ப கலக்கமா இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, நல்லது, ஜெப உதவி கேட்கிறது நல்லது. ஆனால் நீங்களே இயேசுவை நம்புகிற நீங்களே ஆவியினால் நினைப்பூட்டப்பட்டு, ஆவியானவரால் வசனங்கள் நினைப்பூட்டப்பட்டு, வாக்குத்தத்தங்கள் நினைப்பூட்டப்பட்டு, அதை எடுத்து அந்த சூழ்நிலைக்கு நேராக அடித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரர் எப்படியே சொன்னார், ஒரு வீட்டில் போய் இருளே வெளியேறு, இருளே வெளியேறு, இருளே வெளியேறு அப்படின்னு சொன்னாரும். வெளியேறவே இல்லையா? பயங்கரமான இருட்டு அந்த குடும்பத்தில். பல விதங்களில் இவருடைய சொந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உபயோகித்து ஜெபம், இருள் இருள் வெளியே போட்டும், இருள் வெளியே போட்டும், இருள் வெளியே போட்டும் அப்படின்னு சொல்லி என்னமோ எல்லாம் யோசனை பண்ணி எப்படியெல்லாம் இருள் காரணமாக இருக்கிறதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறதை இருள் வெளியே போகல. இவன் நல்லா ஆவி நிரம்பி பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒன்று சொன்னாரா, அப்பா ஏன் மாத்திரம் கஷ்டப்படுற, வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொல்லு. அல்லேலூயா. என்ன சொல்ல சொன்னாரா? வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொல்லுப்பா, போதும். புரிஞ்ச உங்களுக்கு? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ நான் வந்து நினச்சிக்கிட்டு இருளை வெளிப்போ, இருளை வெளிப்போ அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு கம்முன்னு போய் சுவிட்ச் போட்டாக்கா அங்கே என்ன வருது? வெளிச்சம் வந்தாக்கா நான் சொல்லாதையே, புரியுதா உங்களுக்கு? வெளிச்சம் வந்தாக்கா நான் இருளை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்ன போகுது? அது சொல்லாதையே வெளியே போகுது. ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கேயோ இருந்துக்கிட்டு, எங்கேயோ பார்த்துக்கிட்டு, எங்கேயோ போய்கிட்டு என் வாழ்க்கையில் இருளுங்க, என் இருளை வெளியேற்றுங்க. நான் சொல்கிறேன், வெளிச்சத்துக்கிட்ட வாங்க, வெளிச்சத்துக்கிட்டு வாங்க, இருள் வெளியே போவோம். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் சாராயம் குடிக்கிறாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போடுறாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாருங்க. ஆமாங்க, குடிப்பாருங்க, ஆமாங்க, அடிப்பாங்க, ஆமாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ஆமாங்க, பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எது வரலும் பண்ணிட்டு இருப்பாங்க, இருள் இருக்கிறவர்களும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்காரன் என்ன பண்ணி கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சி கொஞ்சி எங்கே கொண்டு வா, வெளிச்சத்துக்கு கொண்டு வா. வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் இருள் என்ன பண்ணும்? வெளியே போயிடும். இன்னைக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன எத்தனை பேர் என்னோட கூப்பிடுவாங்க, வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, ஆமாங்க சொன்னால் கேட்பாங்க, ஆமாங்க நாங்கள் ஜெபம் பண்ணால் ஏதோ கொஞ்சம் போவோங்க, திருப்பி இருட்டு வந்துடுங்க, நிரந்தரமாக ஒரு லைட் போட்டு விட்ருங்க. அல்லேலூயா. புரியுறது உங்களுக்கு? அதுக்கு மேலே நான் பேச விரும்பல. ஓகே, சரி. இந்த தேவன், இந்த என்னாகமத்தில் இருக்கிற இந்த தேவன், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் அனாதி சிநேகமும் கொண்ட இவர் நமக்கு போதிக்கிறவர். யாராவது போதிக்கிறவர், ஆவியின் மூலமாய் எனக்கு போதிக்கிறவர், ஊழியக்காரரின் மூலமாய் எனக்கு போதிக்கிறவர். ஆகவே போதிக்கிறதுல மிகவும் சிறந்தவர். ஆனால் நம்ம கேட்கறதுல அதை விட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால்தான் கேட்கறதில் மிகவும் கவனமாக இருங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு அறிவுறுது. அப்போ எப்போ ஷார்ப்பாக கேட்கணும். அதனால தான் செய்தி நேரங்கள் இப்படி வார்த்தையை பார்க்கும் பொழுது உங்களுடைய கவனத்தை சிதறவிடவே கூடாது. நீங்கள் வெளியே வாஷ்ரூம் தண்ணி குடிக்கிறது அதுக்கு இதுக்கெல்லாம் போகிறது அப்படின்னு சொன்னாக்கா, ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த காணிக்கையில் ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கிற டைம்லேயே போயிட்டு வந்துட்டு இந்த செய்தி நேரத்தில் கவனமாக கண்ணுறுப்பா காது கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது காதுள்ளவன். ஏன்னா ஏதோ ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு, ஒரு ஆலோசனை போதும் உங்களை தூக்கி விடுகிறதற்கு.
அது எங்கு வரும், எப்போ வரும், எவ்வளவு நேரத்துக்கு வரும், எந்த வார்த்தையின் மூலமாய் வரும், எந்த வினாடியில் வரும் என்று தெரியாது. அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அந்த செய்தி நேரத்தை அசட்டை பண்ணதுனால பல நன்மைகளை இழந்து போயிருக்கிறத பார்த்துருக்கேன். அதுவும் லைவாக இங்கு நாம் உட்கார்ந்து இருக்கிற நமக்கு சில நேரத்தில் யூடியூப்பில் பார்க்கும் பொழுதே அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க, கருத்தாய் கவனிக்கும் பொழுதே. ஆனால் லைவாக இருக்கிற நமக்கு அதை காட்டிலும் 100க்கு 100 நன்மை செய்ய அவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் பாருங்க. ஏன்னா இந்த புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி, ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் உங்களுக்காய் ஜெபிக்க சொன்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட சொல்லி இருக்கிற ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக அவர் சொன்னால் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தான் கவனமாய் கேளுங்கள் என்று டைரக்டா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பழைய சில பாரம்பரிய சபைகள் எல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது போகும் பொழுது எல்லாம் அப்படியே அங்கங்கெல்லாம் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க, வெளியே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து அந்த முறை பிரகாரமான அந்த வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்கும். அந்த கடைசியில் ஒரு ஆசீர்வாதம் போடுவாங்க. அப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கூட்டம்லாம் சில நேரத்தில் தேர் திருவிழா முதல்ல நிறைய கூட்டம்லாம் நிரம்பி இருக்கும். அந்த கடைசி ஆசீர்வாதம் போடும்போது உள்ளே போந்துறதுக்கு இடம் இருக்காது, எல்லாம் கேச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இப்படி வாசல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, தலை இப்படி உள்ள விட்டுக்குவாங்க. தலை அந்த ஆலயத்தில் இப்படி தலை, ஏன்னாக்கா அந்த ஆசீர்வாதம் கிடச்சிடணுமா. ஏன்னா ஹோல் பாடி உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லை கோயிலில். அப்போ இப்படி எட்டி அந்த ஜன்னல் இல்லாட்டினா கதவுல தலை மாத்திரம் இப்படி இதான் வாசப்படினாக்கா தலை இப்படி இந்த கடைசி ஆசீர்வாதம் கிடைச்சிடணும். பெனடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த கிரேக்க பாஷையில். இந்த கடைசி ஆசீர்வாதம் கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. கடைசி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கிடையாது, எல்லாமே ஆசீர்வாதம். ஒரு வசனமும் ஆசீர்வாதம், ஒரு வார்த்தையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது கடைசியில் பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது எந்திரிச்சு பயபக்தி நிச்சு தலையை குமிஞ்சு ஓகே ஜெபம் பண்ணிக்கலாம். அப்படி அல்ல, ஒவ்வொரு வார்த்தையிலும் மூலமாக பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு உண்டாகுங்க. நம்ம ஜாக்கிரதையாக கேட்போம். ஓகே, அடுத்து இந்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். 11வது அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை நான் வாசிக்கலாம். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழுப்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓவர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். இந்த ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறாங்க. அவரால் மீட்டெடுத்து வழிநடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்கள் என்ன காரியத்தை கேட்குறாங்க? நாங்கள் கொஞ்சம் கறி சாப்பிடணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் கறி சாப்பிடணும்னு கேட்குற இடம் எது தெரியுமா? மைசூர் சிட்டியில். மைசூர் சிட்டியில் கறி சாப்பிடணும்னு கேட்டால் பெரிய விஷயமே கிடையாது. ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடும். இப்போ கிராமத்திலேயே கூட ஓரளவுக்கு ஆர்டர்லாம் வீட்டுக்கே வருது. இல்லை ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கடை இருக்கிற பக்கம் நிச்சயிட்டு கொஞ்சம் கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விரும்பல. எங்கே கறி சாப்பிடணும்னு விரும்புகிறாங்க? வனாந்தரத்தில் கறி சாப்பிடணும்னு விரும்புகிறாங்க. ஆண்டவர் செய்வாரா பார்க்கலாமே அப்படின்னு. இது ஒரு டெஸ்ட் மாதிரி. இதெல்லாம் முறுமுறுப்பாக நடக்குது. சில வாக்குவாதங்கள்லாம் நடக்குது. மோசே கிட்டலாம் போய் முறுமுறுக்கிறாங்க, அப்படி இப்படின்றாங்க. மோசே கருத்துட்டு போய் பேசுகிறான். கருத்து சொல்கிறது சரி ஆச்சுப்பா, நான் பார்க்குறேன் இவங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு, என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஒன்றும் இல்லைங்க, காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று தான் முக்கியம். எல்லாம் சொல்ல, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டுட்டாக்கா அது மனுஷருடைய அனைத்து தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிற ஒரு ஆசீர்வாதமான காற்றாக அது வந்து விடுகிறது. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காற்று இன்றைக்கும் உண்டுங்க. ஆனால் நாம் அதை முறுமுறுத்துக்கிட்டு பாருங்க, அந்த காடைகளெல்லாம் முறுமுறுத்து தான் வாங்கினாங்க.
ஆனால் கர்த்தர் கொடுத்துட்டு பின்னாடி ஒரு சங்காரத்தையும் அனுப்புனாரு. கோபம் வந்துருச்சு அவருக்கு, என்னை இப்படி சோதிச்சிங்களா அப்படின்னு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு அப்படிலாம் ஒன்றும் சாபம் கோபமெல்லாம் இல்லையா தெரியுமா? நாம் ஒன்றும் அவரை மட்டுப்படுத்தி அவருடைய வல்லமையை இழிவுபடுத்திலாம் பேசுறது கிடையாது. நாம் விசுவாசித்து பெற்றுக்கொண்டுகிறதுனால நமக்கும் கூட நன்மைகள் கிடைக்கிறது. நம்முடைய அனைத்து நீட்ஸும் சந்திக்கப்படக்கூடிய கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காற்று இன்றைக்கு வீசப்போகிறது. இந்த ஜெப நேரத்தில் வீசப்போகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வீசப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நீட்ஸ், என்ன தேவை வீசப்போகிறது பாருங்க. நீங்க பார்க்கறீங்க, விசுவாசித்து பெற்றுக்கொண்டா ஆசீர்வாதம், நீங்க விசுவாசிக்காத பெற்றுக்கொண்டா அது நிலைக்காது. அது பாருங்க, அதை சாப்பிட்டும் போதே அடிச்சாரு, ஏன்னா விசுவாசிக்கல. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய நன்மைகளை புசித்தும் சாக முடியும். இந்த நாட்களில் கூட தேவனுடைய நன்மைகளை புசித்தும் சாக முடியும்னு சொன்னாக்கா ஆத்துமா நஷ்டப்பட்டு போக முடியும், வாழ்க்கை கெட்டு போக முடியும். இயேசுவினிடத்தில் சுகத்தையும் சரீர சுகத்தையும் ஆன்மாவில் சமாதானத்தையும் பிசாசினிடத்தில் விடுதலையும் பெற்ற அநேகர் இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறார்கள். காரணம் என்னன்னாக்கா, அவர் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளலைங்க. நீங்க நினைக்கிறீங்களா இங்க வந்த அத்தனை பேரும் நம்ம கடவுளை பத்திய நம்பி அப்புறம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள? கிடையவே கிடையாது. அவங்க நம்புறாங்களோ இல்லையோ, இங்கு நிறைந்திருக்கிற மகிமையினால் அற்புதம், இங்கு நாமெல்லாம் கூடி ஆராதிக்கிறதுனால் அவருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது, அவருடைய சமூகம் இறங்கி வருகிறது, அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது. கடந்த நாட்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த சகோதரி விசுவாசிக்கிறாங்கன்னா பேய் ஓடிச்சு. அந்த சகோதரிக்குள்ள பேய் இருந்துச்சு. அவங்க விசுவாசத்தினால போகல. ஆண்டவர் சொன்னாரு, அப்பா இவங்க நம்பவே கிடையாது, இயேசுவங்க நம்பவே கிடையாது, ஆனா நான் இருக்கிறன்றதை நிரூபிக்கிறேன், பரலோகத்தின் அக்கினின்னு சொல்லுனாரு. பரலோகத்தின் அக்கினி அப்படியே சைலண்டா அது விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. தேவன் இருக்கிறான்றதுக்கு அடையாளமாகத்தான் இவைகள் எல்லாம் நடக்குது. ஆனா நீங்களும் நானும் அப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறவர்கள். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1-8 வரலாம் வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. அங்க திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறவர்கள், சாப்பிடுகிறதுக்கு ஒன்றுமில்லாதது இயேசு தம்முடைய சீஷர்களை எடுத்து 2வது வசனம் 8:2, மார்க்கு 8:2, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், வழியிலே சோர்ந்து போவார்கள். அவன் சொல்றான் பாருங்க, 4 நாள்ல, மார்க்கு 4 நாள்ல அந்த சீஷை பார்த்து சொல்றான், டேடி போதகரே உங்களுக்கு தெரியாதா, இது மைசூர் சிட்டி இல்லப்பா, இது வனாந்தரம், வனாந்தரத்தில் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்றான். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காற்று, எல்லாம் சொல்ல, கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காற்று என்னை நோக்கி வீசும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். அற்புதம் நடக்குதுங்க, வனாந்தரத்தில் அற்புதம் நடக்குது. என்ன ஆகுமத்தில் வனாந்தரம் காடை கொடுக்க முடியுமா? வேணுமனே கேட்குறான், சோதிக்கும்படியாக கேட்குறான். இன்னைக்கு நீங்களும் அவனை சோதிக்கும்படியாக கேட்கல, விசுவாசத்தோடு கேட்குறோம். ஆண்டவரே, என்னுடைய வனாந்தரத்தை வாழ்க்கையின் மீது, என் வனாந்தரமாயிருக்கிற இந்த சூழ்நிலையின் மீது, என் வறண்ட இந்த சூழ்நிலையின் மீது கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காற்று, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காற்று என் வாழ்க்கையில் இன்றைக்கு வீசப்போகிறது. என்ன நடந்தது அங்கே? மார்க்கு 8:1-8 வரலும் வாசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். அதே என்னாகும் 11:32 எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, குவித்து வைத்தார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவரை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வனாந்தரம் போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற காற்று வீசும் என்று சொன்னால், குவியலான நன்மைகள், திருப்தி அடைந்து மீதம் எடுக்கிற நன்மைகள் யார் கொடுக்கிறது? ஜீவனுள்ள தேவன் மீட்பர் தருகிறார், மீட்பர் தருகிறார், மீட்பர் தருகிறார் இயேசுவோடு. ஆனால் இதை நாம் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு
ராஜா அடுத்து ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் அதில் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அதில் 10வது வசனம் 11வது வசனத்து வரலும் வாசித்தோம் என்று சொன்னால், நேரம் இல்லை, எடுத்துக்காம நீங்கள் வாசிக்க வேண்டிங்க, நானே சொல்லிடுறேன். அதில் ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னாக வைக்க கடவாய். என்னத்தை சொல்கிறாரு? கோல், ஒரு காஞ்ச கோலை எடுத்து, உலர்ந்து போன ஒரு கோலை எடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய சமூகத்தில் சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய், என்னுடைய சமூகத்தில் வைக்க கடவாய், என்னுடைய சமூகத்தில் கோலை வைத்து விடு. அப்போ 12 கோத்திரத்துக்கும் 12 கோலை எடுத்துக்கொள்கிறாங்க, கொண்டு போய் சாட்சி பெட்டிக்கு முன்னால் வைக்கிறாங்க. அதில் 12வது ஒரு கோத்திரத்தினுடைய பேர் எழுதலை. என்ன பேர்? ஆரோனுடைய பேர் எழுதப்படுது. கோத்திரத்தினுடைய தலைவருடைய பேர் எழுதப்படலை, ஆரோன். ஏன் என்று சொன்னால் ஆரோன் ஆசாரியன், ஆசாரியனுடைய பெயர் எழுதப்படுது. ஆசாரியனுடைய பெயர் எழுதப்பட்டு கொண்டு போய் அந்த கூடாரத்தில் வைக்கிறாங்க. விடிந்து பார்க்கும் பொழுது அந்த கோலில் ஆண்டவர் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்து, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல். எல்லாம் சொல்லுங்க, ஆரோனின் கோல். லேவியின் குடும்பம் தான், ஆனால் யார் பேர் எழுதப்படுது? ஆரோனின் பேர் எழுதப்படுது. ஆரோனின் கோல் எல்லாரும் சொல்லுங்க, துளிர்த்தது, துளிர்விட்டு பூ பூத்து வாதும பணங்களை கொடுத்தது. உலர்ந்து போன கோல். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இன்றைக்கு தேவன் என்னோடு பேசினதான காரியம் இது. இன்றைக்கு வனாந்தரத்தில் காடைகளை அனுப்பும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அடுத்து ஜீவன் இல்லாத உலர்ந்த கோலை பூ பூத்து துளிர்விட்டு வாதுமை பழங்களை கொடுக்கும்படியாய் பிரவேசித்த கர்த்தருடைய ஜீவன். இந்த ரெண்டும் என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறேன். ஒன்று, பச்சை எல்லார் கோலும் துளிர்க்கல, ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆரோன் யார்? ஆசாரியன். இன்றைக்கு எல்லாரும் இங்கே வர அத்தனை பேருடைய வாழ்க்கை செழிக்கும்னு நான் சொல்லிப்பட முடியாது. யாருடைய வாழ்க்கை செழிக்கும், யாருடைய வாழ்க்கை முன்னேறும், யாருடைய வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் என்று சொன்னால் ஆரோன். ஆரோன் யார்? ஆசாரியன். எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியன். இன்றைக்கு நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறது மாத்திரமல்ல, ஆண்டு வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது வெளிப்படுத்தல் 1:6 ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை அவர் மாற்றி விடுகிறார். சொல்ற, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் என்னை மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் ராஜா ஆசாரியன் அப்படின்னாக்கா மிகப்பெரிய பவர், அவங்களுக்கு விசேஷித்த அபிஷேகம். ராஜாவின் அதிகாரத்திற்கும் அடுத்து ஆசாரியனுடைய அதிகாரத்திற்கும் எல்லாரும் கீழ்ப்படிந்திருப்பார்கள். ஆகவே தான் ராஜரீக அபிஷேகம், ஆசாரியனுக்குரிய அபிஷேகம் என்றே விசேஷமாய் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் உங்களையும் என்னையும் ராஜரீக அபிஷேகத்தினாலும் ஆசாரிய அபிஷேகத்தினாலும் ரெண்டையும் நம்மளுக்கு தந்து விட்டார். அன்னைக்கு ராஜாவுக்கு ராஜா அபிஷேகம், ஆசாரியனுக்கு ஆசாரிய அபிஷேகம். ஆனால் இன்றைக்கு ராஜாக்களும் நீங்களே, ஆசாரியர்களும் நீங்களே. ராஜாக்களும் ராஜாவும் நானே, ஆசாரியனும் நானே. எப்படி இந்த பாக்கியம் கிடைத்தது? எப்படி இந்த ராஜா அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம் எப்படி கிடைத்தது? இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஒருவேளை இன்னைக்கு நான் இயேசு சும்மா நம்புறேங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாக்கா, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை ராஜரீக அபிஷேகத்தினாலும் ஆசாரிய அபிஷேகத்தினாலும் நிரப்புவார். அப்படி ராஜரீக அபிஷேகத்தினாலும் ஆசாரிய அபிஷேகத்தினாலும் நிரப்பிவிட்டால் உலர்ந்த உங்கள் கோல் துளிர்விடும். உலர்ந்த வாழ்க்கையில் ஒரு பூ வரும். உலர்ந்த வாழ்க்கையில் பழங்கள் உண்டாகும். நன்மைகளை புசிக்க முடியும். யாருடைய கோல் துளிர்க்கும் தெரியுமா? உலகத்தில் இருக்க அத்தனை கோலும் துளிர்க்காது. அதெல்லாம் வரலாம், அங்க பெட்டி கொண்டு வந்து வைக்கலாம், வச்ச மாதிரியே போயிட்டுக்கலாம். 1000 பேர் இங்க வரலாம், வந்த மாதிரியே போகலாம். தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆசாரியனுடைய கோல் திருப்பியும் பாருங்க, துளிர்த்துச்சு இல்லையா, பூ பூத்துச்சு இல்லையா. திருப்பியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாக இருக்கும் போட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரியுடைய கோலை துளிர்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் பூவை கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் பழங்களை கொடுப்பார். ஆனால் அப்படி பழமும் பூவும் காயும் வந்த பிறகு திரும்பவும் அங்கே தான் இருக்கணும். திரும்பவும் ஆண்டுடைய சமூகத்திலே தான் இருக்கணும். இன்னைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்பதாக உலர்ந்து போன வறண்டு போன கோலா இருக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் கிடப்பாங்க. ஐயோ ஆண்டவரே, நான் உலர்ந்து போயிருக்கேனே, வறுமையில் இருக்கிறேனே, கடலில் இருக்கிறனே, வியாதியில் இருக்கிறனே, பிரச்சனை இருக்கலன்னு சொல்லி பாருங்க, நிறைய செல்வத்தை கொடுத்துருவாரு, பணத்தை கொடுத்துருவாரு, பிஸ்னஸை கொடுத்துருவாரு, நன்மைகளை கொடுத்துருவாரு, செழிப்பை கொடுத்துருவாரு, நிறைய பணம் வந்துடும். அப்புறம் பார்த்தாக்கா எங்கே இருக்கும்? அது எலி இருக்கும். ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, பூ வந்துருச்சா, துளுத்துட்டியா, பணம் வந்துருச்சா, திருப்பியும் அங்கே வா, திருப்பி அங்கே கொண்டு போக வையாத. அதனால தான் பெர்க்மன் சப்பா அழகா பாடுவார், வசதி வந்தா பயன்படுத்த சுவிசேஷம் சொல்வதற்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நமக்கு தேவன் கொடுக்கிற செழிப்பெல்லாம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகத்தானே தவிர நாம் பெருமை பாராட்டி கொள்கிறதற்கு அல்ல. ஆகவே நாம் சந்தோஷமாய் அதை நாம் அனுபவிப்போம், தவறு என்று சொல்லவில்லை. பெருமை வந்துவிட வேண்டாம், மேட்டிமை வந்துவிட வேண்டாம். மீண்டும் அத்தனையும் பாருங்க, அந்த ஆர்வம் வாங்கிட்டு போயிருக்கலாம். எனக்கு கோல் தானே துளுத்துச்சு, குடு எனக்கு கோலை, அந்த பூ பூத்த கோலை கொடு, அந்த காய் காய்த்த கோலை கொடு, அந்த பழம் பழத்த கோலை கொடுன்னு சொல்லி ஆர்வம் வாங்கிட்டு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை, பூ பூத்துச்சா, காய் காத்துச்சா, பழம் பழுத்துச்சா, மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துல. அதனால் தான் எத்தனை கோடியை எனக்கு கொடுத்தாலும் உம்முடைய சமூகத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கொடுப்பார். அவர் நல்லாவே தெரியும், அவருக்கு அவர் தருவார். உலகத்தில் இருக்கிறவனுக்கு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு எனக்கும் அவர் நன்மைகளை தர, இன்றைக்கும் நம் தேவைகளை சந்திக்க அவர் உயிருள்ளவராயிருக்கிறார், உயிருள்ளவராயிருக்கிறார். லூக்கா 5:3-9 பார்க்கும் பொழுது அவர் அப்படிதான் செய்கிறார், அவர் அப்படிதான் செய்கிறார். அவர் திரளான ஒரு நன்மைகளை அவனுடைய வாழ்க்கையிலே தருகிறார். எப்படி தருகிறார்? அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். அவன் சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். வெறும் அற்புதத்தை மாத்திரம் செய்யலையே, நல்லா புரிந்துங்கிற. லூக்கா 5:3 என்ன சொல்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, போதகம் பண்ணினார். போதகம் பண்ணிட்டு அப்புறமா சரிப்பா, இந்த காலியாக இருக்கிற கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுன்னு சொல்கிறாங்க. அப்போ சீமோன் சொல்கிறான், போதகரே, ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். எனக்கு தெரியாத ட்ரிக்கா, எனக்கு தெரியாத எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்டே, ஒன்றும் நடக்கலை அப்படின்றான். அப்போ சொல்கிறாரு, இல்லை கொண்டு போய் போடுன்னு சொல்கிறாரு. அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறா பாருங்க, எல்லாம் சொல்லும், வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே, வார்த்தையின்படி, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம், நாம் செபிப்போம். இன்றைக்கு ஒரே ஒரு சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால், அவர் ஆலோசனை தருகிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, போதித்து முடித்த பிறகு நமக்கு எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறதோ அங்கே நம்மை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வழியை காட்டி அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், பேதுருக்கு சொல்றாரு, அவன் சொல்றான், ஏற்கனவே இவன் ஒரு மீனவன் தான், இவன் அந்த தொழிலில் கை தேர்ந்தவன் தான், ஆனா வறண்டு போயிருக்கிறான், உலர்ந்து போயிருக்கிறான், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை உன் முயற்சி நம்பி நீ செஞ்ச, உன் பிரயாசத்தினால நீ செஞ்ச, என் வார்த்தையின்படி நீ செய், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த படிப்பை படிச்சு பாரு, இந்த வேலையை செஞ்சு பாரு, இந்த தொழிலை செஞ்சு பாரு, நான் காட்டுற வழியில நடத்தி பாரு, இந்த பிசினஸை செஞ்சு பாரு. உன் வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், அப்படி போடும் பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன். உலக நன்மைதான் இது. சும்மா ஆத்துமா கீத்துமா இருக்கட்டும், ஆத்மாவை பற்றி இல்லை சொல்கிறாங்கன்னு சொல்லலை. உலக நன்மை தான். உலகத்தின் எல்லா நன்மைகளையும் உனக்கு தர, ஹல்லேலூயா, வலை கிழிந்து போக்கத்தக்கதாக உன் வாழ்க்கையில் நன்மைகளை தர, பணத்தை தர, சுகத்தை தர, சமாதானத்தை தர, சந்தோஷத்தை தர, சபையில் ஆத்துமாக்களை தர என் தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். உலர்ந்து போன கோலை துளிர்க்க வைக்கவும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று
ஓ ஷாக்கா மாரா திடாடா காபாலா கராபா. ஓ சாதானா சந்தாடா தி கராபாலாபா. ஓ பிரமிப்பு உண்டாகும்படியான ஆசீர்வாதத்தை ஹalleluya கர்த்தரின் நாளிலே நாம் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். ஹalleluya ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதா? வனாந்தரத்தில் இதில் எங்கே எப்படிங்க இவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கும்? இந்த தொழில், இந்த வேலையில், இந்த பிஸ்னஸில், இந்த காரியத்தில், இந்த சூழ்நிலை மாறுவாங்க? கண்டிப்பாக மாறும். யாரால? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வீசுகிற காற்றினால, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வீசுகிற காற்றினால. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிறதான வனாந்தரத்தில் செழிப்பு உண்டாவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, உலர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருடைய கோள்கள் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கோள்கள் இயேசுவின் நாமத்தில் துளிர்ப்பதாக, துளிர்ப்பதாக, இயேசுவின் நாமத்தில் துளிர்ப்பதாக. பலன்களை தருவதாக, பலன் உண்டாவதாக, உடைய பிரயாசங்களில் பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க, ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. வாய்களை விரிவாய் திற, அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். வாய்களை விரிவாய் திறந்து பெற்றுக்கொள்ளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய நன்மை, அவருடைய நன்மை இந்த நாளில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுவதாக, செழிப்பு உண்டாவதாக. ஹல்லேலூயா. வறண்ட கோல் துளிர்ப்பதாக. வனாந்தரமான வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தினால் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. கூடைகளை நிறைய மீதம் எடுத்தது போல இவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை மீதம் எடுப்பவர்களாக சபை முழுவதும் உம்முடைய ஆத்துமாக்களால் நிரம்புவதாக. ரீகா மானா தூடா ரபா. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க. அவரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே உன் உன்னை பிரமிப்பு உண்டாகும்படியான நன்மை, பிரமிப்பு உண்டாகும்படியான நன்மை. ஒரே இரவிலே ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, அது பிரமிப்பு. ஒரே இரவிலே ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. ஒரே வலை வீச்சிலே வலை கிளியத்தக்கதாக மீன் கிடைத்தது. ஒரே சில நேரங்களிலே கூடை நிறைந்து மீதம் எடுக்கத்தக்கதான அப்பம் உண்டானது. இது கர்த்தரால் மாத்திரம் முடியும். இயேசுவின் சமூகத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள். ஆண்டவரே, என் மனாந்தர வாழ்க்கையிலே உம்முடைய செழிப்பு உண்டாவதாக, என் வாழ்க்கை துளிர்ப்பதாக, என் வாழ்க்கை துளிர்ப்பதாக நீ சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துளிக்க செய்வீராக. இந்த வசனத்தின்படியே கைவிடாமல் காத்து ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காய் நன்றி. பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நதியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா மூழ்க செய்திருப்பதற்காய் நன்றி. என்றையிலிருந்து பிரமிக்கத்தக்க அதிசயத்தை கண்கள் காண்கிறதற்காய் நன்றி. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.